ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ரிலீஸ் ஆன ஜாக்பாட்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான காமெடி படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க திடீர்னு லாட்டரி ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செம்ம சந்தோஷமா இருப்பீங்கல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரு கேம் வைக்கிறாங்க. என்னன்னா லாட்டரி ஜெயிச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள 8 மணி நேரத்துக்குள்ள யார் வேணாலுமே கொலை பண்ணலாம். அப்படி கொலை பண்றவங்களுக்கு தான் அந்த லாட்டரி பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. அதனாலயே இங்க லாட்டரி ஜெயிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே அவங்க துரத்தி வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கச்சுல ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து தெரியாதனமா லாட்டரியில வந்து வின் பண்றாங்க. சோ வின் பண்ண என்ன ஆகும், எல்லா மக்களும் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதனால எல்லாருமே கத்தி கம்புன்னு எடுத்து ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்க இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ உள்ள வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாடி கார்டா வேலை பாக்குறான். சோ அதனால ஹீரோயினுக்கு ஒரு பாடி கார்டா இருந்து ஹீரோயினை காப்பாத்தினானா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா சொல்லி இருந்திருப்பாங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். சோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2026 வருஷம் கலிபோர்னியால கிராண்ட் லாட்டரி லான்ச் ஆனதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்டே பாத்தீங்கன்னா 2026 வருஷம் ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. மக்கள் கிட்டயும் அந்த அளவுக்கு காசு இல்ல, கவர்மெண்ட் கிட்டயும் காசு இல்ல. சோ இதனால என்ன பண்ணாங்கன்னா கிராண்ட் லாட்டரியை வந்து லான்ச் பண்ணாங்க. சோ இது மத்த லாட்டரி மாதிரி கிடையாது. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு லாட்டரியில யாராவது ஜெயிப்பாங்க இல்லையா, அந்த ஜெயிச்சவங்களை மத்த எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளைக்குள்ள கொலை பண்ணணும். அப்படி கொலை பண்ணாங்கன்னா அந்த லாட்டரிக்கு எவ்வளவு பரிசோ அதை வந்து கொலை பண்ணவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. சோ வித்தியாசமா இருக்குல்ல. சோ இந்த மாதிரியான ஒரு டிஃபரெண்டான ரூல் கொண்டு வந்ததுல லாட்டரி ஜெயிக்கிறவங்களை விட லாட்டரி ஜெயிக்காம இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஜெயிச்சவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு 2030 வருஷம் லாஸ் ஏஞ்சலஸ்ல காமிக்கிறாங்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான். நிறைய பேர் அவனை துரத்தி வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்த்தா இவன் தான் இந்த மந்த்ல லாட்டரி வந்து ஜெயிச்சிருக்கான் போல. அதனாலதான் மத்த எல்லாருமே அவனை துரத்திட்டு இருக்காங்க. சோ நைட்டுக்குள்ள அவனை கொலை பண்ணணும். அப்படி கொலை பண்ணவங்களுக்கு இவன் ஜெயிச்ச லாட்டரி வந்து போயிரும். ஆனா முக்கியமான ரூல் என்னன்னா புல்லட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இப்படி இருக்க இவனும் பாத்தீங்கன்னா தலைதறிக்க அவனுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஏறி குதிச்சுலாம் ஓடி போயிட்டு இருக்கான். பாக்குற எல்லாருமே இவனை விடுற மாதிரி இல்ல. பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக கம்பு கத்தி அப்படின்னு எல்லா ஆயுதத்தையுமே எடுத்து துரத்திட்டு இருக்க இவன் ஒரு ஃபென்ஸ் மேல எல்லாம் ஏறி குதிச்சு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். சோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாட்டி தான் இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து பேபி சிட்டர் போல. அவங்களுக்கு இந்த லாட்டரி பத்தி எல்லாம் தெரியாது போல. சோ அது புரிஞ்சுக்கிட்டதுமே உங்களுக்கு என்ன பத்தி தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சோ இங்க மெடிசின் ஏதாவது இருக்கா எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. சரிப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறாங்க. அந்த சமயத்துல இவனுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு இருந்தான் இல்லையா. அப்படியே தலையில கை வச்சிட்டு இருக்கும் போது இந்த பாட்டி ஒரு நெயில் கன் எடுத்து அவனுடைய நெத்திலே வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இந்த பாட்டி தான் ஜெயிச்சிட்டாங்க. சோ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டெல்லாம் உடைச்சிட்டு நிறைய பேர் உள்ள வராங்க. இதுல இவன் தான் இருக்கான் இல்லையா. சோ இவன் தான் இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கான் போல. சோ உள்ள வந்தவங்க அந்த டெட் பாடியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுமே இந்த கேர்டேக்கருக்கு கிட்டத்தட்ட 22 மில்லியன் வந்து பரிசா கொடுக்குறாங்க. நீங்க தான் ஜெயிச்சீங்க, இந்த காசு ஃபுல்லா உங்களுக்கு தான்ற மாதிரி. சோ இதை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. 22 மில்லியன். அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. சோ பஸ்ல வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த கதையோடைய ஹீரோயின். சோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊருக்கு வராங்க போல. அதுவும் ஹீரோயின் வந்து எப்படியாவது ஆக்ட்ரஸா மாறிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கூட ஒரு ஆடிஷன் போறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த பஸ்ல பார்த்தா ஒரு சின்ன குழந்தை இருப்பா. அவகிட்ட இவளுடைய திறமையை காமிச்சு சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனா இந்த சின்ன குழந்தையோடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரு இந்த சின்ன குழந்தைய பயங்கரமா போன்ல யாருக்கிட்டே திட்டிட்டு இருக்காரு. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இவளுக்கு தான் கொஞ்சம் நடிக்க தெரியும் இல்லையா, அதனால அவர்கிட்ட நான் போலீஸ், நீங்க எப்படி ஒரு சின்ன குழந்தைய எப்படி எல்லாம் திட்டலாம், இவகிட்ட ஒழுங்கா நடந்துக்கலன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன் சரியா அப்படின்னு நைசா மிரட்ட அவர் வந்து இதை நம்பிடுறாரு. சரிங்க மேடம், என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க, இனிமேலாம் என்னுடைய குழந்தைகிட்ட நல்ல விதமா நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பவே பாத்தீங்கன்னா நல்ல விதமா நடந்துக்கிறாரு. சோ இதெல்லாம் அங்க இருந்து பார்த்தா ஒரு பாட்டி நேரா ஹீரோயின் கிட்ட வந்து உன்னை மாதிரி ஒரு பொண்ணு தாமா இந்த உலகத்துக்கு தேவை, எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கிறா அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே இறங்கி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பாட்டி சும்மாலாம் ஒன்னும் வந்து பேசல, ஹீரோயினுடைய வாட்ச் வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க போல. சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் வர பயங்கர டென்ஷன்ல இருக்கும்போது அப்படியே வெளியில பாக்குறா. வெளியில பார்த்தா இந்த ப்ரொடெக்ஷன் ஏஜென்சில இருந்து ஒரு ஆட் மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுடைய வேலை என்னன்னா, இந்த லாட்டரியில டிக்கெட் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு நாளைக்குள்ள மக்கள்லாம் கொலை பண்றதுக்கு துரத்துவாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து லாட்டரி டிக்கெட்டை ஜெயிச்சவங்களை காப்பாத்துறது தான் இவங்களுடைய வேலையே. சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் வெளியில வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்க வெளியில பார்த்தா மக்கள்லாம் ரொம்பவே வயலண்டா இருக்கிறாங்க, மாத்தி மாத்தி சண்டை எல்லாம் போட்டுக்கிறாங்க. சோ இப்படி இருக்க அடுத்தது நியூஸ்ல என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மந்தோடைய லாட்டரி டிக்கெட்டோட சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எதிர்பார்த்ததை விட நிறைய சேல் ஆகிருக்குது. ஏன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து $3.6 பில்லியன் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேற யாரும் கிடையாதுங்க, சின்ன வயசுல நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்த ஒரு ஃபேமஸான ரெஸ்லரான நம்ம ஜான்சினா. சோ நம்ம ஹீரோ என்ன வேலை பாக்குறானா, ஹீரோவும் இந்த மாதிரி பாடி
கார்டு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இந்த லாட்டரியில ஜெயிச்சவங்களை காப்பாத்துற மாதிரியான ஒரு பாடி கார்டா வேலை பார்க்கறான். சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா நாளைக்கே அவனுக்கு வேலை வந்துடும் இல்லையா, அதனால இந்த நிஞ்சா டேர்ட்டிலோட சாங்க பாடிக்கிட்டே அவனுடைய வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க இல்லையா, அதனால தங்குறதுக்கு ரூமை வந்து ஆன்லைன்ல ஒரு ஆப்ல பார்த்துட்டு இங்க வந்து பார்த்தா ஆன்லைன்ல போட்ட போட்டோ வேற மாதிரி இருக்குது, இங்க இருக்கிற ரூமும் ரொம்பவே மட்டமா இருக்குது. சோ இவ தான் இந்த ரூம் ஓனர். என்னங்க எங்க ரூம் இப்படி இருக்கு, ஆனா போட்டோல வேற மாதிரி போட்டிருக்கீங்களேன்னு போது இப்படி எடுத்து போட்டா மட்டும் யாராவது வரையா போறீங்க, அதனாலதான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான காமெடி எல்லாம் பண்றாங்க. ஹீரோயினுக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது. அதே டைம்ல இந்த வீட்டுக்கு இந்த ஓனருடைய பாய் ஃப்ரெண்ட் வரான். சோ இவன் தான் பாய் ஃப்ரெண்ட் போல, அவனுடைய பேர் வந்து டிஜே. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஓ நீ தான் புதுசா வந்திருக்கிற ரூம்மேட்டா அப்படின்னு கையை கொடுக்குற மாதிரி மண்டையில அடிச்சிடுறான். டேய் எதுக்குடா என்ன அடிச்சன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுடைய பேக்ல வந்து ஃபைட்டிங் கிளப்ன்ற மாதிரி போட்டிருக்கும். நீ தான் ஃபைட்டிங் கிளாஸ்ல போறல, அதனால தான் இந்த கீ அப்படின்ற மாதிரி தூக்கி போட விளங்குண்டா, இவனுங்க ரூம்லயே தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அப்படியே அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ தான் ஆட்ல பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இன்னைக்கு லாட்டரி ஜெயிக்க போறவங்க யாருமே கவலைப்படாதீங்க, உங்களுடைய உயிருக்கு என்கிட்ட வந்தா நான் உத்தரவாதம் தருவேன், ஏன்னா நான் ஒரு பெர்ஃபெக்டான பாடி கார்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே பாத்தீங்கன்னா அவன் மேல நிறைய சொட்டா தண்ணி ஏதோ லீக்கேஜ் ஆயிருக்கும் போல. அப்படியே சைட்ல பார்த்தா இவ ஆடிஷனுக்கு போறதுக்கு வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த தண்ணி தனியா விழுந்துருச்சு. அவ்வளவுதான் டென்ஷன் ஆகிட்டா. வேகமா ஓனருக்கு கால் பண்ணி எங்க இங்க உங்க வீடு வந்து லீக்கேஜ் ஆயிட்டு இருக்குது, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வேற கரையாக்கிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் இப்ப ஆடிஷன் போவேன் போது ஏங்க கவலைப்படுறீங்க, என்னுடைய ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டு போங்க, அதுக்கு வாடகை மட்டும் $40 கொடுத்துருங்க அப்படின்னதும் ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிட்டா. இருந்தாலும் அவளுக்கு வேற வழி கிடையாதுன்றதுக்காக ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அப்படியே ஆடிஷனுக்கு போறான். அப்படி போகும்போது ஒரு டாக்ஸில போறான். அந்த டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிற அந்த டிரைவர் பொண்ணையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸான ஒரு ரேப்பர் தெரியுமா, அவனுடைய பேர் வந்து மெஷின் கன் கெல்லி. அவன் வந்து ஒரு தனியான பங்கரை வச்சிருக்கானா அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோனுக்கு அதை கேட்கலாம் விருப்பம் இல்ல. அப்படியே அடுத்தது ஆடிஷன் வந்துட்டாங்க. சோ இங்க வந்து அதுமே அந்த ஆடிஷனுக்கு வெளியில ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணுமா இருப்பா இல்லையா, அவன் என்ன கேட்கறானா நீங்க $400 தரணும், அப்பதான் உங்களால ஆடிஷனே அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னதும் வேண்டா வெறுப்பா நம்ம ஹீரோயின் $400 கொடுத்துட்டு அப்படியே உள்ள போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட நடிச்சு காமிக்கிறான். சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் சின்ன வயசுல நிறைய ஆடுல நடிச்சு நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கிறா போல, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவளுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். சோ ரீசெண்டா தான் அவங்களும் இறந்து போயிருப்பாங்க, அதனால மறுபடியும் நம்ம ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்து வித்தியாசமா நடிச்சு காமிக்கிறான். அப்ப பாக்கெட்ல இருந்து ஒரு டிக்கெட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து கையை வைக்கவும் இவளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அதுல வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அது வேற எதுவும் கிடையாது, அது லாட்டரி டிக்கெட். அதுவும் அந்த லவர் பொண்ணுடைய லாட்டரி டிக்கெட். தெரியாம இவ வந்து ஆக்டிவேட் பண்ணி இவளுடைய பேர்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது. சோ இவளுக்கு இதை பத்தி அந்த அளவுக்கு எதுவும் தெரியல, என்ன கர்மம் இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நடிச்சு காமிக்கிறான். ஆனா இங்க இருந்த இந்த ஜட்ஜஸ்க்கு வந்து இது பிடிக்கல போல, ஒழுங்கா வெளியில போயிடுமா அப்படின்ற மாதிரி அடிச்சு வெளியில பத்திடுறாங்க. சோ வெளியில வந்ததுமே ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றானா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டரா கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. பரவாயில்லையே நல்லவங்களும் இருக்காங்களேன்ற மாதிரி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஆடிஷன் வந்திருக்கிறா போல, அவன் நடிக்கிறதுக்காக பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறா போல. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லாட்டரியோட வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோயின் தான். சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து போயிடுது. எல்லாருமே அவங்களுடைய இதுல வந்து எடுத்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுடைய போட்டோ வரவும் இங்க ஆல்ரெடி இருப்பாங்கல்ல கொஞ்சம் பேர், அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃபைட் கிளாஸ் எல்லாம் போறா இல்லையா, அதனால டிஃபென்ஸ் பண்றதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. சோ அவங்களுடைய ஒவ்வொரு மூவையும் பாத்தீங்கன்னா எப்படியோ கணிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூம்குள்ள வந்து லாக் பண்ணிட அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தேடி வேற பக்கம் ஓடிட்டாங்க. நல்ல வேலைடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சைடுல திரும்பி பார்த்தா இது வந்து கராட்டே கிளாஸ். இங்க வந்து இப்ப வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நம்ம ஹீரோயின் லாட்டரியில ஜெயிச்சிருப்பாங்கன்றது தெரிய வந்திருக்கும். அதனால அவங்க அப்படியே நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வர ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்கா. எல்லாருமே என்னுடைய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண வராங்க. இருந்தாலும் ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு மாத்தி அவங்களே அட்டாக் பண்ற மாதிரி செட் பண்ணி என்னென்னலாமோ பண்ணி பாக்குறா. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். என்ன பண்றான்னா காலை பிடிச்சி அப்படியே தூக்கி சுத்திட்டு இருக்க. ஹீரோயின் வந்து விட்டுறாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கும்போது அவன் பொசுக்குன்னு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டான். இதனால அப்படியே செவுத்த உடைச்சிட்டு இந்த சைடு வந்து விழுறாங்க. இது என்ன ரூம்னா யோகா கிளாஸ் தான். சோ அவங்களுக்கும் நம்ம ஹீரோயினை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்களும் பாத்தீங்கன்னா வெறித்தனமா அட்டாக் பண்ண வராங்க. நான் எவ்வளவு தாண்டா தாக்கு பிடிப்பேன், என்ன விடுங்கடா, ஃபர்ஸ்ட் எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாவது பண்ணுங்கடா அப்படின்னு ஹீரோயின் வந்து கெஞ்சி எப்படியோ தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான் அவனுடைய கதை முடிய போகுது, எனக்கு பல மில்லியன் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது இப்ப செவுத்த உடைச்சிட்டு மேல இருந்து நம்ம ஹீரோடைய என்ட்ரி. ஹீரோயின் கழுத்தை நெரிச்சனா அடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி என்னுடைய சர்வீஸ்ல நான் உங்களுக்கு 5 இது வந்து நான் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பேன்,
போறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண வர்ற ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணிட்டு கடைசியில என் கூட நீங்க டீல் போட்டுக்கிறீங்களா, நீங்க ஜெயிக்க போற லாட்டரியில 10% வந்து எனக்கு தரணும் அப்படின்னும் போது என்ன கர்மமாடா, டக்குன்னு சைனை போடுறேன், என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, இங்க நம்ம ஹீரோயினை அடிக்க வர எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் பறந்து பறந்து வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படியோ ஹீரோயினை வச்சு அவங்களை எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல ஹீரோயினை சேஃபா வைக்கணும்ன்றதுக்காக இவன் கூடவே சேர்த்து கட்டி மத்தவங்களை அட்டாக் பண்றான். அப்ப அவனுடைய முதுகுலையும் அந்த டார்க் கன் இருக்கிறத நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்றாங்க. சோ எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி முடிச்சதுமே அந்த கன்னை வெளியில எடுத்து நீ என்ன கொலை பண்ண தானே ட்ரை பண்ற அப்படின்னதும், ஆனா நம்ம ஹீரோ அவகிட்ட இருந்து ஈஸியா அந்த கன்னை பிடிங்கிறான். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கீழே மயக்கம் போட்டு கிடந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் பொசிஷனை நேரா வச்சுட்டு நல்ல விதமா பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வரான். சோ வெளியில வந்ததுமே பாத்தீங்கன்னா வெளியில ஒரு கடைக்காரர் ஹீரோயினை பார்த்ததுமே அப்படியே அருவாளை தூக்கி எறிகிறாரு. நல்ல வேலைக்கா ஜஸ்ட் மிஸ்ல எப்படியே நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டா. அப்புறமா வேகமா நம்ம ஹீரோ அவனுடைய கார்ல நம்ம ஹீரோயினை ஏத்திட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்ப, இங்க மக்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பத்தின லொகேஷன் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குது. அதனால எல்லாருமே வெறித்தனமா நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ இப்பதான் ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த லாட்டரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இங்க ஜெயிக்கிறவங்கள ஒரு நாளைக்குள்ள கொலை பண்ணாதான் மத்தவங்களுக்கு அவங்க ஜெயிச்ச லாட்டரி கிடைக்கும். ஒரு நாள் மட்டும் அவங்க சர்வே பண்ணிட்டாங்கன்னா உங்க காசு உங்களுக்கு தான், அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஆமா இதை பத்தி உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு உண்மைக்குமே இதை பத்தி தெரியல. ஏன்னா இவ வந்து இத்தனை நாள் இவளுடைய அம்மா கூட இருந்திருப்பா, அவளுடைய அம்மாவுக்கும் உடம்பு முடியாம போயிருக்கும் இல்லையா, அதனால வீட்டுல இருந்துட்டு சாதாரண மூவி பாக்குறதும் ஏதாவது ஷோ மட்டும் தான் பாப்பா போல, இந்த மாதிரி நியூஸ் சேனல் எல்லாம் பார்க்க மாட்டா போல. அதனாலதான் வெளியில என்ன நடக்குதுன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம இருந்திருக்கும். சோ இவங்க எப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்களை பாத்தீங்கன்னா பயங்கரமா சுத்து போட்டுறாங்க, காரு பைக்குன்னு சொல்லிட்டு இவங்களை வெறித்தனமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பார்த்தா அதுன்னு இவங்க மேல இந்த பெட்ரோல் பாம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி எறிய அது காரோடைய ரூஃப் மேல விழுந்து தீ வேற பத்திக்கிச்சு. சோ நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றான்னா பக்கத்துல உள்ள ஒரு பழைய வேர் ஹவுஸ்க்குள்ள வண்டி விட்டுறான். சோ அங்க வந்த காத்துனால தீ வந்து எப்படி ஆஃப் ஆயிடுது. ஆனா அதுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அவனுங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் போல அப்படின்னு கார் எடுத்து மறுபடியும் அதே இடத்துக்குள்ள சுத்தி சுத்தி ஓட்டிட்டு இருக்க இந்த பைக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விடக்கூடாது, எல்லாருமே தீய தூக்கி உள்ள எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீயெல்லாம் எரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா சுத்தி அந்த இடத்துல ஒரு புகை வர்ற மாதிரி பண்றான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த கேம் எப்படி ஸ்டாப் பண்றது, எப்படி நான் இதை விட்டு வெளியில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்டரி டிக்கெட் இருக்கு இல்லையா அதை அமைக்கி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, இது எப்போ ஸ்டாப் ஆகும்னா நீங்க இந்த சிட்டியை விட்டு வெளியில போயிட்டா இந்த இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும், ஆனா உங்களுக்கு பிரைஸ் மணி எல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா பிரைஸ் மணியாடா முக்கியம், எனக்கு என்னுடைய உயிர் தான் முக்கியம், சோ எப்படியாவது இந்த சிட்டியை விட்டு வெளியில கொண்டு போயிடணும் போது அதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த டாட் கன் இருக்கு இல்லையா அதை வச்சு கொஞ்சம் பேரை ஷூட் பண்ணிட்டு நல்லா சுத்திட்டு இருந்தால அது மூலமா நிறைய டஸ்ட் வந்து உருவாயிருக்கும். சோ எப்படியோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். இந்த டைம்ல பைக்ல சுத்துறவங்க இவங்களை பாத்துட்டாங்க. அதுலயும் ஒருத்தர் என்ன பண்றான்னா தாவி குதிச்சு வண்டியோடைய பின்னாடி வழியா உள்ள ஏறி ஹீரோயினை கத்தியால அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ எப்படியோ அவளுடைய கத்தியை பிடிங்கிட்டா. அதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த கண்ணை வச்சிருக்கான் இல்லையா அதை வச்சு அவளை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அவ பாத்தீங்கன்னா வசமா ஹீரோடைய கையிலேயே கடிச்சு விட்டுருவா. அவ்வளவுதான், ஹீரோக்கு வலி தாங்க முடியாது, இவளை பின்னாடி போய் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பின்னாடி போக ஹீரோயின் இப்ப வண்டி ஓட்டி ஆகணும், வண்டி ஓட்ட வேற தெரியல, அங்கேயும் இங்கேயும் ஓட்டிட்டு இருக்க பின்னாடி இருக்கிறவா நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து பெருசா எந்த அளவுக்கும் காயப்படுத்த மாட்டான், பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்றான். இப்போ என்ன பண்றான்னா அந்த பொண்ணுக்கு ஹெல்மெட்டை மாட்டி விட்டு ஒரே மிதி வெளியில போய் பொத்துன்னு கீழே விழுறான். இன்னொருத்தனும் பைக்ல வந்திருப்பான் இல்லையா அவன் கரெக்டா இந்த கார்ல மோதி அவனும் பறந்து போய் விழுந்துடுறான். சோ அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடலான்னு பாக்குறாங்க. ஆனா இவ்வளவு அசம்பாவிதம் நடந்தா கார் வந்து நல்லாவா இருக்கும், கார் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. சோ இதை நோட் பண்ண ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறா. ஏன்னா இவ என்ன நினைச்சிட்டானா ஹீரோ கண்டிப்பா நம்ம கொலை பண்ணிடுவான், ஏன்னா இவ அந்த சிட்டியை விட்டு வெளியில போயிட்டா ஹீரோக்கு வந்து காசு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால அப்படி பண்ணிடுவான்ற மாதிரி நினைச்சிட. ஆனா ஹீரோ வேகமா வந்து இவளை ஸ்டாப் பண்ணி நான் உங்களை இந்த சிட்டியை விட்டு போய் வெளியில விட்டாலுமே எனக்கு உங்களுடைய பணம் தேவை கிடையாது, நான் பணத்தை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னதும் ஹீரோயின் நம்புற மாதிரி இல்ல. அவனுடைய மூஞ்சிலையா மண்ணை தூக்கி எறிஞ்சு ஒரு குத்து விட்டுருவாங்க. சோ இருந்தாலுமே நம்ம ஹீரோ அவனுடைய திருமண முக்கு எப்படியோ சரி பண்ணிட அந்த டைம்ல அந்த இடத்துக்கு போலீஸ்கார் வந்துருது. சோ இதை பார்த்த ஹீரோயின் நல்ல வேலை நான் எப்படியோ தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க போக இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து அச்சச்சோ மாட்டிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆக்சுவலா அங்க வந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு பதிலா அவங்களும் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த சாக்கு கொடுக்குற கன் இருக்குது இல்லையா சோ அதை வச்சு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ எப்படியோ அதை பிடிச்சிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல நல்ல வேலைடா எப்படியோ காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டாங்க. அதே டைம்ல வெளியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வந்து சுத்திட்டே இருக்கும். அது என்ன பண்ணுனா ஒரு 14 நிமிஷத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து எங்க இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற
எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை டிடெக்ட் பண்ணி இவன் இங்க தான் இருக்கிறான்ற மாதிரி போட்டு கொடுத்துட. சோ எல்லாருமே ஹீரோயினை பாத்துறாங்க. அதனால இவங்களை பிடிக்க வர்றதுக்குள்ள இவன் என்ன பண்ணிடுறான்னா வேகமா ஓடி ஒரு வேக்ஸ் மியூசியம் மாதிரி இருக்கும், இந்த பொம்மைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மியூசியம்குள்ள போறதுக்காக அங்க உள்ள செக்யூரிட்டி கார்டு கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஆனா இவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லவர் போல, இவர் இதெல்லாம் எதிர்க்கிறாரு போல, இந்த மாதிரியான லாட்டரியை எதிர்க்கிறாரு போல. அதனால ஹீரோயினை நீங்க சேஃபா உள்ள ஒளிஞ்சிக்கலான்ற மாதிரி உள்ள விட்டுறாரு. சோ உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ வேகமா யாருக்கு கால் பண்றானா, இந்த ஓனர் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஆபத்துல இருக்கிறேன், எனக்கு கார் தேவைப்படுது அப்படின்னதும் இப்போ அந்த ஓனர் பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லவா மாதிரி பேசுறா. அப்படியா, உனக்கு எதுவும் பிரச்சனையா, நீ எதுவும் கவலைப்படாத சரியா, நான் உனக்காக கார் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், ஆனா நீ எங்க இருக்கேன்னு மட்டும் எனக்கு சொல்லு சரியா அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து உஷாராயிடுறாங்க. இவ்வளவு நம்மளை கொலை பண்ண தான் ட்ரை பண்ண போறான்ற மாதிரி. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல பொம்மை இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயினை வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிடுது. சோ அப்படி பேசும் போல இந்த சத்தம் கேட்ட இந்த ஓனர் பொண்ணும் செம சந்தோஷமாகி நான் அங்க வந்துடுறேன் வேகமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வேகமா வர ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளுக்கு $3 பில்லியன் தேவைப்படுது. ஹீரோயினை கொலை பண்ண இவளுக்கு கிடைச்சிரும் இல்லையா, அதனால பாடி கார்டை கூட்டிட்டு நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆக போறோம் அப்படின்னு சந்தோஷமா இங்க வர. இங்க அந்த செக்யூரிட்டி வந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்றான். நீ என்னடா உள்ள விடுறது, நானே உள்ள போவேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. உள்ள நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருக்க முடியாது இல்லையா, சோ கண்டுபிடிச்சு ஹீரோயின் அட்டாக் பண்ண வர உடனே ஒரு பாட்டில தூக்கி அந்த ஓனர் பொண்ணு மேல எரிய அவ வழியில கதற இந்த பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் ஹீரோயின் எப்படியோ டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. கிடைக்கிற பொருள் எல்லாம் அவன் மேல தள்ளி விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கத்தி இந்த கோடாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோயின் மேல தூக்கி எறிறாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து வெளியில ரூமுக்கு வந்து விழுந்துடுறா. அப்பதான் அங்க இருக்கிற லாக் சிஸ்டத்தை பாக்குறா. உடனே லாக் ஆகிற பட்டன் ஆன் பண்ணி விட்டுட்ட வேக வேகமா க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. உள்ள இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினை மறுபடியும் பிடிக்க வர்றதுக்குள்ளேயே வேகமா இவ மட்டும் அந்த மூடிட்டு இருக்கிற கேட்டை தாண்டி வெளியில வந்துட்டா. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு டூரிஸ்ட் பஸ் இருக்கும். அங்க மேல இருக்கிற ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் இப்பதான் வெளியில வந்திருக்கா, அவளை விடாதீங்க, எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பஸ்ல உள்ள எல்லாருமே கொலவரியில ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. அவன் பாத்தீங்கன்னா போலீஸ்கார் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல நம்ம ஹீரோ ஏத்திட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால ஹீரோ நம்ப முடியல. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹீரோயினை காப்பாத்துறான், ஆனா அதுக்கு காசு தராட்டியுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி பயப்படுறா. நம்மள தனியா கூட்டிட்டு போய் இவன் கொலை பண்ண ட்ரை பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி பயப்பட பின்னாடி வழியா அந்த டூரிஸ்ட் பஸ் என்ன பண்ணுதுன்னா இவங்களுடைய காரை வந்து மோதுது. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இப்ப மட்டும் நம்ம கிட்ட ஒரு பங்கர் இருந்தா நம்ம தப்பிச்சு இல்லாம உடனே அப்படின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு பங்கர்னு கேட்டதுமே ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து பங்கரை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபேமஸான சிங்கருடைய வீட்டுல பங்கர் ரெடி பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு நம்ம போகலாம், அங்க போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து அந்த மெஷின் கல் கெல்லி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா அவன் இவங்களை பார்த்து அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்க இதே சமயத்துல அந்த பஸ்ல உள்ளவங்க வேகமா வந்துட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, இவனை அடிச்சுட்டாவது உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட ஒரு கன் இருக்கும் இல்லையா, அதான் அந்த டாட் கன். சோ அதை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா பங்கரங்களுக்கு காமி, இல்லைன்னா அவ்வளவுதான் உன்னை மயக்கமாக்கிறோம் அப்படின்னதும் அவனும் பாத்தீங்கன்னா வர வழி இல்லாம அங்க சீக்கிரட்டா இருக்கிற பங்கரை காமிக்க சோ அதை பார்த்ததுமே இந்த சிங்கரை நாக் பண்ணி வெளியில தள்ளிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே வேகமா உள்ள போறாங்க. ஆனா அதுக்குள்ள மத்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்கருடைய கதவை பிடிச்சிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த கன்னை வச்சு கையில ஷூட் பண்ண போக ஐயோ இவன் வேற ஆவனா இந்த கன்னை எடுத்துடுறானே, நானே அவனை ஷூட் பண்றேன், உன்னால நம்ப முடியாது அப்படின்னு ஹீரோ கிட்ட இருந்து அந்த கன்னை பிடுங்கி வேகமா அவனுடைய கையை ஷூட் பண்ண சோ கையும் எடுத்துடுறான். பங்கரும் லாக் ஆயிடுது. நல்ல வேலைக்கு சேஃபா அந்த பங்கருக்குள்ள வந்துட்டாங்க. சோ பங்கர்ல பாத்தீங்கன்னா அவங்க தங்குறதுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதனால ஒரு ஓரமா உட்காந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பத்தி மாத்தி மாத்தி சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு கீ செயின் விழுது. அதான் அந்த ஆஸ்கர் கீ செயின் மாதிரி இருக்கும். சோ ஹீரோனுக்கு நடிக்கிறதுனா ஆசை தானே, சோ அதுக்கான கீ செயின் தான் இது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து உனக்கு நடிக்கிறதுனா பிடிக்குமான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா நான் என்னுடைய அம்மாவுக்காகயாவது நான் ஒரு ஆக்ட்ரஸா மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த படங்கள் அதுக்கப்புறம் சீரியல்லாம் அதிகமா பார்ப்பாங்க. அதனாலயே சின்ன வயசுல எனக்கு இந்த கீ செயின் கொடுத்தாங்க. அது போக நான் சின்ன வயசுல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் இருந்தேன். ஆனா ஒரு கட்டம் வரை நான் சம்பாதிச்ச பணத்தை என்னுடைய அப்பா தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. இப்போ நான் ஒரு ஆக்ட்ரஸா மாறணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கான ஆடிஷன்லாம் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே ஆறுதலா பேச இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு ட்ரஸ்டே வருது. சரி ஓகே இவன் கண்டிப்பா நம்மளை கொலை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணை அவன்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடுறா. ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், எதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு எந்த ஒரு காசுமே கிடைக்காதுல்ல, ஏன்னா நான் வெளியில போயிட்டா இது வந்து கேன்சல் ஆயிடும்ல அப்படின்னும் போது நான் இது 2 விஷயத்துக்காக பண்றேன். ஒண்ணு மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றணும், அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம்.
முடியும், இன்னொன்னு வந்து அது மூலமா சின்ன காசு கிடைச்சா கூட அதை வச்சுமே மனிதர்களை காப்பாத்தலாம்ல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட இந்த சைடு வெளியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் கூட்டம் வந்துருச்சு. எல்லாருமே கதவை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஓபன் பண்ணவே முடியல. இங்க அந்த ஓனர் பொண்ணு வந்திருப்பா. அவன் என்ன பண்றானா, அந்த சிங்கர் இருக்கான்ல அவன் மயக்கத்துல இருப்பான், அவனை எழுப்ப ட்ரை பண்றான். அவன் எழும்பவே மாட்டான். ஏன்னா அவன் எழும்பினாதானே பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ண முடியும். அதனால உடனே அவன் என்ன பண்றானா, வேகமா தூக்கி வெளியில போய் ஸ்விம்மிங் பூல்ல போட கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடறான். கண் முழிச்சிட்டு ஒழுங்கா பாஸ்வேர்டை சொல்லு, இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே அவனும் பாஸ்வேர்ட் சொல்லிடுறான் 6969 மாதிரி. சோ இதெல்லாம் உள்ள சிசிடிவில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க கதவை திறக்க போறாங்கன்ற மாதிரி. சோ இதனால நம்ம ஹீரோக்கு வேற வழியே தெரியல, நான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும். சோ அவனுடைய போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல யாரு கூட பேசுறான். பேசி ஹெல்ப் கேட்கறான். இனிமேல் அவங்களால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய போனையும் வாங்கி ஒரு லாக்கருக்குள்ள வச்சுட இங்க வெளியில இதை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எல்லா மொபைலுக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அலாரம் மாதிரி அடிக்க ஆரம்பிக்க அவங்க எல்லாருமே அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்ததுமே டமால் டிமில்னு வெடிக்க ஆரம்பிக்குது. சோ ஏதோ ஒரு ஹேக்கர் கிட்ட தான் நம்ம ஹீரோ கால் பண்ணி பேசியிருக்கிறான். சோ இதனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்ததுமே நிறைய பாடி கார்டு வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட பேசியிருந்திருப்பானா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆட் பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஒருத்தர் உங்களுடைய உயிரை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி மாதிரி வச்சிருக்கிறவரை ஆட் கொடுத்திருந்தார் இல்லையா, அவரும் நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ஒன்னாதான் ஒர்க் பண்ணிருப்பாங்க போல. அதனாலதான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பான். சோ அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட நீங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னதும், இல்ல ஹீரோவையும் என் கூட கூட்டிட்டு போகணும், ஏன்னா இப்ப நான் நம்புற பாடி கார்டு அவனை மட்டும்தான், ஏன்னா அவன் தான் இவ்வளவு நேரம் என்ன காப்பாத்தி இருக்கிறான், அவன் எப்போதுமே என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட இவங்களும் வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் கூட கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னா அந்த பெரிய ஹெட் குவார்டர்ஸ்க்கு. அங்க போனா மட்டும்தான் சேஃபா இருக்க முடியும், உள்ளுக்குள்ள மக்கள் வர முடியாது. அப்படி அதுக்கப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க இவங்க கூட வேலை பாத்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம், அதுக்கப்புறம் சின்ன ஒரு இதனால நாங்க பிரிஞ்சிட்டோம், இப்போ நான் ஃப்ரீலான்சிங் அதான் இது பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதுலயும் அந்த இடத்தோடைய ஹெட் வரான். சோ இவனுடைய பேர் தான் லீவிஸ். இவனும் நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ஒன்னா வேலை பார்த்தவங்க. அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை பயங்கரமா வெல்கம் பண்றான். நீங்க கரெக்டான இடத்த சூஸ் பண்ணிருக்கீங்க, எங்களுடைய இடத்த நீங்க சூஸ் பண்ணதுனால உங்களை சேஃபா பாத்துக்கிறது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோவை கிண்டல் வேற பண்றான், இவனா உங்களை இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டான்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புது போனையும் கிஃப்ட் பண்றான். அப்படியே எல்லாரும் அந்த ஹெட் குவார்டர்ஸ்குள்ள போறாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, எல்லாமே ஹை டெக்னாலஜியா இருக்குது. அதையும் தாண்டி அந்த செவுத்துல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இவங்க காப்பாத்திருக்காங்க, இந்த செக்யூரிட்டி கம்பெனி மூலமா எத்தனை பேருடைய லைஃபை காப்பாத்திருக்காங்கன்ற இதை போஸ்டர் எல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப மாசமா இவங்களுக்கு கிளைண்ட் கிடைக்காம இருந்திருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் கிடைச்சிருக்கிறா போல. அது போக அவன் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, இந்த மாதிரி எங்களுடைய கம்பெனி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், சோ உங்களுடைய வின்னிங் அமௌண்ட்ல இருந்து 30% நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அப்படின்னா நீங்க ஹீரோக்கும் அதுல இருந்து கொஞ்சம் பாதி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் போட்டுட்டு கடைசியா அந்த கான்ட்ராக்டையும் சைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமராவை பார்த்தா இந்த வீட்டை சுத்தி வெளியில ஃபுல்லுமே மக்களா இருக்கிறாங்க. கையில கட்டை வச்சுட்டு ஹீரோயின் எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆனா அந்த கேட்டை தாண்டி உங்களால உள்ள வர முடியாது, ஏன்னா அவ்வளவு சேஃபான பில்டிங் தான் இது. அதுக்கப்புறம் அந்த ஹெட் லீவிஸ் என்ன சொல்றானா, இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அது வரைக்கும் நீங்க சேஃபா இருந்தாலே போதும், நீங்க இந்த இதுல வந்து ஜெயிச்ச மாதிரி. அதனால இப்ப உங்களுக்கு லைட்டா அடிபட்டு இருக்குது இல்ல, சோ எங்களுடைய சென்டர்லயே உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, அங்க போனா அங்க இன்னுமே பிரம்மாண்டமா இருக்குது. சோ அங்க 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் வந்து, நீ இதுக்கு முன்னாடி இங்க தானே வேலை பார்த்தேன்னு சொன்னேன், இங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்றேன், இந்த மாதிரி நானும் ஒரு பெரிய கம்பெனில ஒரு கூலிப்படை மாதிரி தான் வேலை பார்த்தேன். சோ அந்த பிரைவேட் செக்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்ட மனிதர்களை கொல்ற மாதிரியான ஒரு இதுதான் நடத்துவாங்க. ஆனா போக போக தான் தெரிஞ்சது, நாங்க கெட்டவங்களை மட்டும் இல்ல காசுக்காக நல்லவங்களையும் கொலை பண்றோம்ன்றது புரிஞ்சுது. அதனாலே நான் ஒரு மிஷின்ல பாதியில என்ன பண்ணேன்னா, அந்த இதுல இருந்து நான் விலகின்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அதனால என் கூட வந்து என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியில மிச்சம் இருந்தது நானும் இந்த லீவிஸும் மட்டும்தான். சோ அதுல இருந்து தான் நான் வந்து என் கூட இறந்து போன டீம்மேட்ஸோட ஃபேமிலிக்கும் என்னால இறந்து போன விக்டிம்ஸோட ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக தான் காசு சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவனுடைய நிறைய இதை சொல்றான். பதிலுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் சின்ன வயசுல சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சு நிறைய காசு சேர்த்து வச்சேன், கிட்டத்தட்ட 18 வயசு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் என்னுடைய அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி தான் என்னுடைய அப்பாட்ட கேட்டிருந்தேன். ஆனா அதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காசெல்லாம் தூக்கிட்டு எங்களை விட்டுட்டே ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சோ இத்தனை வருஷமா நான் என்னுடைய அம்மாவை பாத்துக்கிட்டேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சோ கொஞ்சம் காசை வச்சுதான் நான் லாஸ் ஏஞ்சலஸ்க்கும் இந்த சிட்டிக்கு வந்தேன். ஆனா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு இவ்வளவு பத்தியும் நிறைய சொல்றா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினுக்கு மாஸ்க் வந்து தயாரிக்கணும் இல்லையா, அதனால ஹீரோயினுடைய ஃபேஸ்க்கு
ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாஸ்க் தயாரிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு தாத்தாவுடைய ஃபேஸ்க்கு வந்து ரெடி பண்ணி விட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இந்த சைடு ஃபுல்லா நோட் பண்றான். நோட் பண்ணி பார்த்தா இங்க எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்குல்ல, கண்டிப்பா இந்த இதை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படும் அப்படின்னு அந்த ஹெட் வந்து உன்னை சேவ் பண்ணணும்ன்ற மாதிரி எனக்கு தோணல, உன்னை சீக்கிரட்டா கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹெட் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்க, இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹெட் நம்ம ஹீரோயினை மட்டும் கூட்டிட்டு எங்க வரானா, இந்த மாதிரி நீங்க மட்டும் வாங்க, நான் உங்களை சேஃபா பாத்துக்கிறேன், சரியா, நம்ம ஒரு சீக்கிரட்டான அண்டர் கிரவுண்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நீ வரக்கூடாது, நீ அங்கேயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போலான்ற மாதிரி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சு போகுது, இவனும் நம்மளை கொலை பண்ணதான் ட்ரை பண்றான்ற மாதிரி. உடனே அவன் மேல ஒரு எத்து விட இந்த கேப்ல நம்ம ஹீரோ வந்து அந்த கதவெல்லாம் ஓபன் பண்ணி விட்டுறான். சோ அதனால வெளியில இருந்த மக்கள் எல்லாருமே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பார்க்கும்போது யாருமே நம்ம ஹீரோயினை கண்டுக்கல, ஏன்னா அவ தான் மாறு வேஷத்துல இருக்கா இல்லையா, அதனால எப்படியோ தப்பிச்சிட்டா. சோ நம்ம ஹீரோ எப்படியோ சேஃபா அவளை வெளியில கூட்டிட்டு வந்து அங்க இருந்த ஒரு செக்யூரிட்டி கார்டோட கார்டையும் ஆட்டையை போட்டிருப்பான். அது மூலமா நீ வந்து கார்ல ஏறி இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, சோ நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. அதுவும் ஏஐ கார் போல, அது பாட்டுக்கு அப்படியே போக ஆரம்பிக்க இங்க அதுக்குள்ள பாடி கார்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. உண்மைக்குமே அந்த ஹெட் வந்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ணதான் ட்ரை பண்ணிருக்கான் போல. அவன் ஹீரோவை பிடிச்சு அடிச்சு மிரட்டி ஹீரோயின் எங்கடா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது கரெக்டா நிறைய கார் போறதையும் பார்த்துட்டான். உடனே வேகமா காரை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட, அதே டைம்ல இந்த ட்ரோனும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து லாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால மக்களுக்கு ஹீரோயின் எங்க இருக்கான்றதே தெரியல. சோ இப்படியே இருந்துட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் தான் வின்னர். இதனால நியூஸ் எல்லாமே பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா இந்த கேமை எதிர்க்கிற மக்களும் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியாவது ஹீரோயின் ஜெயிச்சிடணும் அப்படின்னு லைவ்ல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எங்க வரானா, அவளுக்கு என்னன்னா இந்த ஊர்ல இருக்க கூடாது, இந்த சிட்டியை தாண்டினா இந்த கேம் வந்து ஸ்டாப் ஆயிடும், அப்படி ஸ்டாப் ஆனா இவளுக்கும் காசு வராது, ஆனா உயிரோட இருக்கலாம் இல்லையா, அதுக்காக இந்த சிட்டி எப்படியாவது கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிராஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஹெட் தான். அவன் நம்ம ஹீரோவை கட்டி வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான். இங்க பாரு, நீ மட்டும் இப்ப வரலனா இவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சோ உனக்கு இவனுடைய உயிர் முக்கியம்னா கரெக்டா நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்னதும், ஆனா ஹீரோ என்ன சொல்றேன்னா, இங்க பாரு நீ வராத, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு, என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா கொஞ்ச நேரம் யோசித்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சே கண்டிப்பா நம்ம ஹீரோ காப்பாத்தி ஆகணும், நமக்காக எவ்வளவு பண்ணி இருக்கிறான், அவனை இப்படி ஒரு சுயநலத்துக்காக விட்டுட்டு போக கூடாதுன்றதுக்காக அந்த ஹெட் சொன்ன இடத்த நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹெட் நம்ம ஹீரோ எங்க கூட்டிட்டு வந்திருப்பானா, ஒரு கைவிடப்பட்ட தியேட்டருக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க வச்சுதான் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு உண்மையவே சொல்றான். என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் டீமா ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி, அதுல ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்கும்போது பாதியிலே நம்ம ஹீரோவுக்கு அதை பத்தி தெரிஞ்சு அதுல இருந்து நான் டிராப் ஆகுறேன்னு சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. அந்த டைம்ல அந்த ஹெட் என்ன பண்ணிருக்கானா, ஆக்சுவலா இவங்க எந்த வேலைக்காக போயிருப்பாங்கன்னா ஒரு ஃபேமிலியை கொலை பண்றதுக்காக, ஆனா அந்த ஃபேமிலி நல்லவங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ விட்டு இருந்திருப்பான். சோ இவன் என்ன பண்ணிருக்கானா, இவங்களுடைய டீம்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு அந்த ஃபேமிலி தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மாத்தி அந்த ஃபேமிலியையும் கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து எல்லா காசையும் எடுத்து தான் இவ்வளவு பெரிய பணக்காரனா மாறி இருக்கிறான் போல. சோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இவ்வளவு நாள் இவன் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தான் இல்லையா, அதனால சே காசுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துப்பியா நீ, உன்னை மாதிரி ஒரு மனித மிருகத்தை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா தியேட்டர் கொல்லியில நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. எப்படியாவது ஹீரோவை காப்பாத்தணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஓபன் பண்ணா அந்த இடத்துல ஒரு கன் இருக்குது. சோ அது புல்லட் கன் இல்ல, ட்ரிகரை பிரஸ் பண்ணா முன்னாடி ஷார்ப்பா ஒண்ணு நெயில் மாதிரி வந்துட்டு போகும். பொம்மை கன் மாதிரி இருந்தாலும் இதுவும் உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நேரா தியேட்டருக்குள்ள வராங்க. அதுவும் என்ன பிளானோட வராங்கன்னா, அவளுடைய தலையில கன்னை வச்சுட்டு வரா. சோ இப்போ ட்ரிகரை மட்டும் பிரஸ் பண்ணா இவளுடைய தலையில அந்த ஆணி இறங்கி செத்து போயிடுவா. சோ இதை பார்த்த அந்த ஹெட் வந்து, என்ன உன்னே நீ ஷூட் பண்ணிக்கிற போறேன்ற மாதிரி என்ன மிரட்டுறியா, அதுவும் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி பழகுன இவனுக்காக நீ ஷூட் பண்ணி சாக போறேன்றத என்னால நம்ப முடியுமா அப்படி இப்படின்னு சொல்ல, இங்க பாரு சின்ன வயசுல இருந்து எனக்கு யாருமே இருந்தது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, யாருமே கிடையாது, அப்படி இருக்கச்சுல தான் இவர் அவருடைய உயிரை பணைய வச்சு எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு, அது போக எப்படி இருந்தாலுமே நான் சாக தானே போறேன், உனக்கு காசு வேணும்னா நீ அவரை விட்டாதான் நான் வந்து இந்த கன்னை வாங்கிட்ட கொடுப்பேன், இல்லனா நானே ஷூட் பண்ணி செத்து போயிடுவேன் அப்படின்னதும் இவன் இப்ப கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். நீ என்ன வேணா சொல்லு, நான் அந்த கன்னை அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அழிச்சிட்டு அதுல நான் உன்னை கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிடுவேன் போது அதுதான் உன்னால பண்ண முடியாது, ஏன் தெரியுமா, நான் லைவ்ல இருக்கிறேன், எனக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்ட அவ்வளவுதான் அவன் பயந்துடுறான். சோ நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணி செத்துட்டா இவனுக்கு தானே லாஸ், அதனால சரி சரி விடுறேன், அவனை விட்டுடுறேன், நீ கண்ணை கொடுமா அப்படின்னதும் சரி இந்த கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை கொடுக்குற வர்ற மாதிரி அவனை ஒரு எட்டி மிதிச்சிடுறாங்க. மிதிச்சுட்டு நான் இவ்வளவு நேரம் நடிச்சேன்டா, நான் ஒரு திறமையான ஆக்ட்ரஸ்ன்றதை இப்போவாவது நீ நம்பியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ காப்பாத்தலான்னு பாக்குறாங்க. ஆனா இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வேற லைவ் போட்டிருப்பாங்க இல்லையா, சோ அதனால எங்க இருக்காங்கன்ற மாதிரி மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வர ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயினை நீ தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்ல, ஆனா இந்த ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ வசமா வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டான். இப்போ அவன் கையில கன் வேற இருக்குது. அதை வச்சு ஹீரோயினை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது பின்னாடி இந்த ஒருத்தர் பிடிச்சி இழுத்துறாரு. ஏன்னா அவருக்கு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணும் போல. உடனே அவரையும் எட்டி மிதிச்சுட்டு ஹீரோயினை கொலை பண்ணலான்னு வரும்போது எப்படியும் நம்ம ஹீரோயின் தட்டி விட்டுறாங்க. அதே டைம்ல இந்த இடத்துக்கு நிறைய மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு மேல அமைதியா இருந்தா ஒப்பேராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த சேரை எடுத்துட்டு நிஞ்சா டைட்டில் சாங்க பாடிக்கிட்டே எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவனுடைய கை கட்டெல்லாம் அவுத்துட்டு வர்ற எல்லாருமே அடிச்சு பொழந்து எடுக்கிறான். அதே டைம்ல இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. 4 நிமிஷம் மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லா அமௌண்ட்டும். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்க மேல வந்து இந்த ஷோகேஸ்க்காக பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க. அது மேல ஏறுறதுக்கு ஒரு ஏணி போட்டிருப்பாங்க. அது வழியா மேல ஏறிட. ஸோ பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டி திருடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பாட்டியும் ஹீரோயின் காலை பிடிக்க வர ஒரே எத்து, அவ்வளவுதான் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் மேல ஏறினதுமே அந்த ஏணி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கீழே கவுத்து போட்டுறான். இருந்தாலுமே ஹெட்டோட ஆளுங்க விடுற மாதிரி இல்ல, அவங்க வந்து ஏணிப்படி மாதிரி செட் பண்ணி விட அவன் அதை யூஸ் பண்ணி மேல ஏறிடுவானா. அவ்வளவுதான், இப்ப மேல 2 பேருக்கும் ஃபைட் வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஹெட் எதிர்பார்க்காத டைம்ல நம்ம ஹீரோயின் ஒன்னு பண்றாங்க. என்னன்னா, அவனுடைய பாக்கெட்ல எப்போதுமே பாம் மாதிரி ஒன்னு வச்சிருந்திருப்பான் எமர்ஜென்சிக்கு. அந்த பாமை எடுத்து விட்டு இவங்க கீழே விழுற மாதிரி தொங்க, அதை எதிர்பார்க்காத அவன் அப்படியே வெடிச்சு சேதறான். அந்த ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோயினும் பொத்துன்னு கீழே விழ வர டக்குன்னு பாத்தீங்கன்னா யாரோ பெரிய இதை வந்து விரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய ஃபாலோவர்ஸ் தான். அதாவது ஹீரோயினுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்க விரிச்சு எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாங்க. டைமும் முடியுது. எப்படியோ கடைசியா நம்ம ஹீரோயின் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதாவது $3.5 பில்லியன் வந்து ஹீரோயின் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பயங்கரமா கத்தி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஹீரோயினுடைய ஃபாலோவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். எப்படியோ நம்ம ஹீரோயின் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும் இல்லையா, அது மூலமாவே ஃப்ரீயா ஒரு ப்ரொடக்ஷன் ஏஜென்சி வந்து ஓபன் பண்றா. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை சித்திரவதை பண்ற பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து குழந்தையை காப்பாத்துறதுக்காகவே ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல நம்ம ஹீரோக்கும் நிறைய காசு கொடுத்து ஹீரோக்கு என்ன ஓபன் பண்ண வச்சிருப்பானா, நிஞ்சா டைட்டில் தீம் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு பீஸா ஷாப். ஆனா உடனே அதுக்கு காப்பிரைட் அடிச்சிடுறாங்க. ஏன்னா நிஞ்சா டைட்டில் வந்து யூஸ் பண்ண கூடாது போல. இருந்தாலும் இவங்க கிட்ட தான் ஏகப்பட்ட காசு இருக்கு இல்லையா. கடைசியா ஒரு 2 பேரும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறி ஒரு வெக்கேஷன் போற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு படம்? டிஃப்ரெண்டா இருந்துச்சுல்ல. ஆக்சுவலா அந்த படம் தமிழ்லயே அவைலபிளா இருக்குது. டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க, செம காமெடியா இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.